தமிழ்நாடு கைத்தொழில் மற்றும் குறுந்தொழில் சங்கம் டாக்ஸ் சங்கத்தினுடைய தலைவர், இந்திய அரசாங்கம் சமர்ப்பிக்க இருக்கின்ற பட்ஜெட்டில் கடுமையான எதிர்பார்ப்புகள் தொழில்துறைக்கு இருக்கின்றன. இந்தியாவினுடைய மிக பெரும் தூணான எம்எஸ்எம்இ செக்டாரை கடந்த காலங்களில் பட்ஜெட்டில் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருவதை தடுத்து நிறுத்தி இந்த பட்ஜெட்டில் எம்எஸ்எம்இ செக்டாருக்கு பல்வேறு சலுகைகள் வழங்க வேண்டும் என்று வழங்குவார்கள் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். குறிப்பாக சொல்ல போனால் நாங்கள் கொடுக்கின்ற ஜிடிபியிலிருந்து எம்எஸ்எம்இ செக்டார் கொடுக்கின்ற ஜிடிபியிலிருந்து 1% நிதி ஒதுக்கீடு இந்த எம்எஸ்எம்இ செக்டாருக்கு வழங்க வேண்டும். காரணம் என்னென்ன, கடந்த பட்ஜெட்டில் வெறும் 22,000 கோடி தான் எம்எஸ்எம்இ செக்டாருக்கு மொத்தமாகவே பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கினார்கள். அந்த தொகை என்பது இந்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளும் அமைச்சர்களும் சுற்றுப்பயணத்துக்கு போதுமானதாக இல்லை. ஏனெனில் மிகப்பெரிய செக்டார். அதனால் நாங்கள் கேட்பது குறைந்தபட்சம் ஒரு ஜிடிபி என்பது குறைந்தபட்சம் நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்பு என்பது 1 லட்சம் கோடி ரூபாயாவது இந்த துறையை மேம்படுத்துவது கொடுக்க வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே மத்திய அரசாங்கம் எங்களுக்கு சப்சிடி கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் கொள்முதல் செய்கின்ற இயந்திரங்களுக்கு 15% சப்சிடி கொடுத்து கொண்டு வந்தார்கள். அது தொழில்துறைக்கு ஒரு ஊக்கமளிப்பதாக இருந்தது. அந்த சப்சிடி நிறுத்தி விட்டார்கள். ஆகையால் இந்த தொகையை ஒதுக்குவதன் மூலமாக அந்த சப்சிடி கொடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இந்த பட்ஜெட்டில் இருக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி, இந்த ஜிஎஸ்டி அமலாக்கத்தின் போது நாங்களும் மிகுந்த சந்தோஷத்தோடு வரவேற்றோம். ஒரே நாடு ஒரே வரி என்று வரவேற்றோம். ஆனால் இன்று ஜிஎஸ்டினால் எம்எஸ்எம்இ செக்டாரில் குறு சிறு தொழில்கள் மிகப்பெரிய அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். காரணம், ஜாப் ஆர்டர் செய்கிறவர்களெல்லாம் இப்போ 12% மறுபடியும் 18% பண்ணிட்டாங்க. அதே போல கோவையினுடைய பிரதான உற்பத்தியான வெட் கிரைண்டர்களும் கம்பர்சர்களும் இன்னும் சொல்ல போனால் பம்பு உற்பத்திகளிலும் இன்னைக்கு அதுக்கும் 18% மேல் இன்னைக்கு ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. நாங்கள் இதெல்லாம் மக்களுடைய அன்றாட பயன்பாட்டுக்கு தேவையான பொருட்களை உருவாக்கி கொடுக்கிறோம். இதற்கு 5% ஜிஎஸ்டி மாற்ற வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். அது இந்த பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் வங்கித்துறையை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரிசர்வ் வங்கி ஏற்கனவே நாங்கள் வங்கிகள் கடன் வாங்குகின்ற பொழுது 180 நாட்கள் எங்களுக்கு திருப்பி செலுத்தும் தவறினால் 180 நாட்கள் கிடைத்து சர்பாஸ் சட்டத்தின் மூலமா நடவடிக்கை எடுத்துக் கொண்டு வந்தார்கள். ஆனால் இந்த அரசு இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்காங்க கேட்டீங்கன்னா 90 நாளா மாத்திட்டாங்க. ரிசர்வ் பேங்க் மாத்தினோட விளைவு இன்னைக்கு 90 நாள்ங்கிறது தாங்கருக்குள் வருவதால் எங்களுக்கு இந்த முறையாக வங்கியில் வாங்கிய கடன்களை குறிப்பிட்ட நாளில் செலுத்த முடியாதனால் இந்த சர்பாஸ் சட்டத்தின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான தொழில் முனைவோர்கள் தங்கள் சொத்தை இழந்து தொழில் இழந்து இருக்கிறார்கள். அது 180 நாட்களாக இந்த அரசு மாற்றி அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதுமாதிரி மூலப்பொருட்களை கொள்முதல் செய்வதில் கடுமையான நெருக்கடி உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கின்ற குறிப்பிட்ட சில நிறுவனங்கள் சிண்டிகேட் போட்டுக்கொண்டு தங்கத்துக்கு இணையாக விழுந்தால் ஒரு விலை, இரவானால் மாலையான ஒரு விலை என்று நிர்ணயம் செய்து விற்பனை கொடுக்கிறார். இதனால் இந்த தொழில் ஸ்திரத்தன்மையே போய்விட்டது. அதனால் இதுக்கு ஒரு மானிட்டர் கமிட்டி அறிவிப்பு செய்ய வேண்டும். அந்த கமிட்டி தான் இந்த மூலப்பொருள்களை, இன்ஜினியரிங் தொழில் சேவைப்படுகின்ற மூலப்பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தற்பொழுது உச்சத்தில் இருக்கின்ற அனைத்து மூலப்பொருள் காப்பரிலிருந்து எடுத்துக்கொண்ட எஸ்எஸ் மெட்டீரியல் எல்லாமே இன்னைக்கு விலையேற்றம் கடுமையாக இருக்கிறது. இதை உடனடியாக இந்த விலையேற்றத்தை குறைப்பதற்கு இறக்குமதிக்கு வரி விலக்கு அளிக்க வேண்டும். இது சரி செய்கிற வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் அறிவிப்பு செய்ய வேண்டும். வரி விலக்கு அளித்து அறிவிப்பு செய்ய வேண்டிய எதிர்பார்ப்பும், மூலப்பொருட்கள் விலை நிர்ணயம் செய்வதற்கு கமிட்டியும் அமைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு உள்ளது.